எத்தனை மணிக்கு படுக்கிறீங்கன்றது முக்கியமே இல்ல, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்கன்றதுதான் முக்கியம். நீங்க இந்த படுக்கிறதுக்கு யார் யாருக்கோ டைம் கொடுத்துருக்கீங்க, ஆனா எழுந்திருக்கிறது ஆண்டவருக்கான டைம். அப்ப நீங்க மனுஷனுக்கு டைம் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு டைம் கொடுக்கலன்னு அர்த்தம். சோ அந்த ஏர்லி மார்னிங் பிரேயர்னு மட்டும் நான் சொல்லல, அந்த தனி ஜபம் தேவனோடு கூட அதிகாலையில் காத்திருக்கிறதான அந்த ஒரு அனுபவம். நீங்க இந்த காலையில காத்திருக்கிற அந்த மக்களுக்கு தெரியும், அந்த டேவுடைய பிரசன்ஸ் தெரியும், அந்த டேல கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுறது தெரியும். இன்னும் நான் சொல்லுவேன், அந்த நாள் முழுக்க ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். மருத்துவ ரீதியா கூட என்ன சொல்றாங்கன்னா, காலையில 3 மணில இருந்து 6 மணி தான் நமக்கு மெடிடேஷனுக்கு ஏற்ற டைம். அது ஒரு நம்ம பிரெயின் வந்து ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியதான நேரம். அந்த நேரத்துல நீங்க தியானம் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன், அந்த நேரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி ஜபிக்கும் போது தேவனிடத்துல இருந்து அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் கூட பகலில் குளிர்ச்சியான வேலையில் உலாவும்படி வந்தார்னு இருக்கு ஏதேன்ல. அந்த குளிர்ச்சியான வேலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு, எல்லா நாட்டுக்குமே குளிர்ச்சியான டைம் எது? அந்த நாட்டோட 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்னிங் 3 to 6. மத்த எல்லா நேரமும் பூமி சூடா இருக்கும், அந்த நாடு சூடா இருக்கும், வண்டி போக வர மக்கள் முடிச்சிருக்க எல்லா சூடும் தணிஞ்சு இந்த 3 to 6 மணி வரைக்கும் கூலா இருக்குமா. இது கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சோ ஏற்கனவே பைபிள்லயும் இருக்கு, மெடிக்கலி ப்ரூவ். ஸ்பிரிச்சுவலியும் நீங்க 3 to 6, இந்த 3 to 6 எப்ப வேணாலும் எழுந்திருச்சு தேவ சமூகத்துல இருட்டோட நீங்கள் காத்திருக்கிற அனுபவத்துக்கு வாங்க.